dear student, again circle arrangement la 5th video. Already 4 video post பண்ணிருக்கோம். அதையும் பாருங்க. different question எடுத்து போறோம். சரியா? இந்த information பாருங்களேன். 8% circular table equal distance but not necessary. Some of them facing center, some of them facing outside. Opposite direction of the circle. ஓகேவா? இது நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். 4th வீடியோல பார்த்திருக்கோம். So there are 8%. ஒரு 8 லைனை மட்டும்தான் போட முடியும், ஆரை போட முடியாது இல்லையா? பட் இதில் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா நோட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறாங்க பாருங்கள். பேசிங் சேம் டைரெக்ஷன். நீங்கள் ஃபாலோயிங் ப்ராப்ளம் அரேஞ்ச் பண்ணும்போது சேம் டைரெக்ஷன் சொல்லியிருந்தா ஒன் பேஸ் த சென்டர், அதர் ஆல்சோ பேசிங் சென்டர். இப்போ ஏ அண்ட் பி, ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அண்ட் பி பேசிங் சேம் டைரெக்ஷன் சொன்னால் அதுக்கு மீனிங் இது. அதர்வைஸ் அவுட் சைடு. One person pacing inside, other also inside. Suppose outside pacing and the other person also outside, other same direction. அவங்க சொல்கிற மீனிங். And pacing opposite direction means one paces center, other pacing outside. Opposite direction என்ன மீனிங் சொல்கிறாங்க பாரு. One person inside and the other person outside. Opposite direction. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் A and C opposite direction pacing. இன்சைட் அண்ட் அவுட் சைடு அண்ட் இன்சைட். அதான் மீனிங். அதுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் மோஸ்ட் ஆஃப் த டைம் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. நாம் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சேம் டைரெக்ஷன் சொன்னால் போத் ஆர் பேசிங் சேம் டைரெக்ஷன், எய்தர் இன்சைட் ஆர் அவுட் சைடு. ஆப்போசிட் டைரெக்ஷன் மென்ஷன் பண்ணியிருந்தால் இன்சைடு அவுட் சைடு ஆர் அவுட் சைடு இன்சைடு நம்ம மீனிங் எடுத்துக்கணும். சரியா? ஆல்வேஸ் இந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃப் ஆர் செகண்ட் பேராகிராஃப் தான் வாட் இஸ் வாட் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பான். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம ப்ராப்ளம் அரேஞ்ச் பண்ணலாம். உங்களை அரேஞ்ச் பண்ணுறது பேஸ் வேணுங்க எனக்கு, அதனால் அந்த பேராகிராஃப் கட் பண்ணிட்டு தேர்ட் பேராகிராஃப் மட்டும் இங்கே இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுங்களேன். தெர் ஆர் 8%. ஒரு 8 லைனை மட்டும் போடுங்க. இப்போ ஸ்டார்டிங் வித்து பாருங்கள். டி பேசஸ் சென்டர். யாரை வச்சு ஸ்டார்ட் பண்ண முடியும், யாரை வச்சு ஸ்டார்ட் பண்ண ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள். டி பேசஸ் சென்டர். ஓகேவா? And left side, right side along with it any other information available பாருங்க. T sitting second to right of R. T இங்கே இருக்கா இல்லையா? T sitting second to right of R. R இந்த பிளேஸில் வரணும். Then only T sitting second to right of R வரும். பட் ஏன் R இங்கே வரக்கூடாதுன்னு டவுட் வருது பாருங்க. கரெக்டாக? ஸோ ஒன் மோர் பிக்சர் ட்ரா பண்ணுங்க. Starting with the T paces center. But T sitting second to right of R. Suppose R இங்கே இருந்தா T sit second to right of, so இங்கே இருந்தா R must be pacing, inside. Because அவங்க சொன்னது T sitting second to right of R. இங்கே இருந்தா R inside. ஃபர்ஸ்ட் டயக்ராமில் outside pacing. Okay, so two possible. Again, only 3% sitting between S and R. 3%. Both the side 3 வரணும்ல. இங்கே R இருந்தால் S இங்கே வரும். The same way R இங்கே இருந்தால் S இங்கே தான் வரணும். Because 3% between R and S. Next, R is sitting second to right of Q. Second to right னா Q இங்கே தானே வரணும். கரெக்டா? ஸோ R is sitting second to right of Q. இங்கே வச்சு பார்க்கும்போது Q அவுட் சைடில் இருந்தால் தான் R is sitting second to right of Q. பட் செகண்ட் டயக்ராம் வச்சு பார்க்கும்போது ஆர் இன்சைடில் இருந்தால் மட்டும்தான், Q இன்சைடு இருந்தால் மட்டும்தான் ஆர் இஸ் செகண்ட் டு ரைட் ஆஃப் Q ஃபில்லப் பண்ண முடியும். 2 பாசிபிள் வந்துருச்சா? நெக்ஸ்ட்டு ஆர் அண்ட் எஸ் பேசிங் ஆப்போசிட் டைரெக்ஷன். ஆப்போசிட் டைரெக்ஷன் என்ன மீனிங்? ஆர் அண்ட் எஸ்ஸில் ஒன் பர்சன் இன்சைடு இருந்தால் அடுத்த பர்சன் அவுட் சைடு இன்சைட் பார்த்தோம் இல்லையா? இங்கே ஆர் அவுட் சைட் பேசிங், ஸோ எஸ் இன்சைட் பேசிங். ஆர் இன்சைட், எஸ் அவுட் சைட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு P and S பேஸ் ஆப்போசிட் டைரெக்ஷன். இப்போ நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தேவைப்படலை, சம்பேர் தேவைப்படலாம். ஜஸ்ட் நோட் பண்ணி மட்டும் வச்சுக்கலாம். P and S ஆப்போசிட் டைரெக்ஷன். P and S ஆப்போசிட் டைரெக்ஷன். ஆப்போசிட் டைரெக்ஷன் வேறு, அவுட் சைட் பேசிங் வேறு. ஓகேவா? அது கிளியராக பார்த்துங்கோ. நெக்ஸ்ட்டு N is sitting second to left of P. But P is not neighbor of Q. P இங்கே வரக்கூடாது. வராதானே இன்சைடில் போட்டு அடிச்சிருங்களேன். P should not come here.
P should not come here. ஓகேவா நெக்ஸ்ட்டு பட் P சொல்லும்போது டூ பாசிபிள், இங்கேயே வரலாம் இங்கேயே வரலாம் இல்லையா, 2 more சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒன்லி 1% சிட்டிங் பிட்வீன் P அண்டு O. அகெயின் ஓ இங்கேருந்து P வரலாம், இங்கே வரலாம், இங்கே வரலாம், மோர் தென் 1 சான்ஸ் இருக்கு இல்லையா, அதுவும் தெரியாது. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் நெக்ஸ்ட்டு வந்து கண்டினியூ பண்ணணும். O இஸ் நாட் இமீடியட் நெய்பர் ஆஃப் Q. ஸோ O ஆல்சோ இங்கே வரக்கூடாது. O இஸ் நாட் இமீடியட் நெய்பர் ஆஃப் Q, இங்கே வரக்கூடாது. ஓகேவா? இப்போ ஓவரால் நம்ம ஃபில்லப் பண்ண வேண்டியது N P 3% ஃபில்லப் பண்ணணும். பட் இந்த பிளேஸில் OP வராது அப்படின்னா நமக்கு N வரலாம், N பட் இங்கே கூட வரலாம் இல்லையா, மெனி சான்ஸ் இருக்குது. அகெயின் M இஸ் சிட்டிங் தேர்ட் டு லெஃப்ட் ஆஃப் T. M இஸ் சிட்டிங் தேர்ட் 1 2, இங்கே M வருமா, here also M. M இஸ் சிட்டிங் தேர்ட் டு லெஃப்ட் ஆஃப் T. இப்போது இந்த NPO இருக்குது பாருங்கள், இந்த பிளேஸில் O அண்டு P ரெண்டு பேருமே வரக்கூடாது. அப்போ யார் வரலாங்க, N பிளேஸ் பண்ணலாமா, கரெக்டாக? இங்கே N, இங்கே N இருந்தால் இங்கே விட்டம் பாருங்கள் ஆல்ரெடி. N இஸ் சிட்டிங் செகண்ட் டு லெஃப்ட் ஆஃப் P. N இங்கே ஃபில்லப் பண்ணிட்டோமா, இங்கே P. பட் N இஸ் சிட்டிங் செகண்ட் டு லெஃப்ட் ஆஃப் P. Pக்கு லெஃப்ட் சைடில் செகண்ட். ஸோ இயர் ஆல்சோ P இங்கே தான் வரணும், N இங்கே தான் வரணும், பிகாஸ் N சிட்டிங் செகண்ட் டு லெஃப்ட் ஆஃப் P. அகெயின் P இஸ் நாட் இமீடியட், ஒன்லி 1% சிட்டிங் பிட்வீன் P அண்டு O. ஸோ P இங்கே இருந்தால் O இங்கே தானே வரணும், வேறு ஆப்ஷனே இல்லை இல்லையா. ஸோ O அண்டு P ஒன்லி 1%. நாட் இமீடியட். M இஸ் சிட்டிங் தேர்ட் டு லெஃப்ட் ஆஃப் T. ஆல்ரெடி ஃபில்லப் பண்ணிட்டோமா. த இமீடியட் நெய்பர் ஆஃப் T பேஸ் ஆப்போசிட் டைரக்ஷன். அண்டர்ஸ்டாண்ட், இமீடியட் நெய்பர் ஆஃப் T, Tயை கன்சிடர் பண்ணக்கூடாது. T நெய்பர் வந்து O அண்டு P தான் வரும் இல்லையா, T's நெய்பர். இமீடியட் நெய்பர் ஆஃப் T பேஸ் ஆப்போசிட் டைரக்ஷன். ஆப்போசிட் டைரக்ஷன் என்ன மீனிங், 1% அவுட் சைடு, அதர் பர்சன் இன்சைடு வரும். ஓகேவா? இதை வச்சு பார்க்கும்போது P அண்ட் S ஆப்போசிட் டைரக்ஷன் சொன்னாங்களா, ஆக்சுவலி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா R அண்ட் Sன்னு சொல்லி வச்சுருக்காங்களா. இப்போ R அண்ட் S வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கா. இதை வச்சு பார்த்தீங்கன்னா R அண்ட் S பாருங்கள் சேம் டைரக்ஷனில் வருது. ஐ மீன் P அண்ட் S இங்கே இருக்குது பாருங்கள், P அண்ட் S பேஸ் ஆப்போசிட் டைரக்ஷன். ஆப்போசிட் டைரக்ஷனை இன்சைடு அவுட் சைடு தான் வரணும் இல்லையா, பட் இங்கே போத் ஆர் அவுட் சைடு இருக்குது. அப்போ இந்த டயக்ராம் ராங் ஆகிடுச்சு. அக்கார்டிங் தி ஸ்டேட்மெண்ட்டு இந்த டயக்ராம் ராங் ஆகிடுச்சு. இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இன்னும் என்னோட பிளேஸ் தான் தெரியணும் இல்லையா. M அண்ட் R பேஸ் ஆப்போசிட் டைரக்ஷன். ஆப்போசிட் டைரக்ஷனை இன்சைடுன்னா அவுட் சைடு இன்சைடு இல்லையா. ஸோ R அவுட் சைட் பேசிங், M இன்சைட் பேசிங் வரும். நெக்ஸ்ட்டு N பேசஸ் சேம் டைரக்ஷன் ஆஸ் தட் ஆஃப் O. N பேசஸ் சேம் டைரக்ஷன் ஆஸ் தட் ஆஃப் O. O எந்த டைரக்ஷன் பார்த்துட்டு இருக்காரோ அந்த டைரக்ஷனை N வரும் இல்லையா. ஸோ O இன்சைடு, N ஆல்சோ இன்சைட் பேசிங். ஓகேவா? அவ்வளோதாங்க அது. ஸோ அரேஞ்ச் பண்ணும்போது சின்ன சின்ன டெக்னிக்கல் சொல்கிற மாதிரி அதை யூஸ் பண்ணி பண்ணணும். ஸோ ஆன்சர் பண்ணலாம். அந்த அரேஞ்ச்மெண்ட்டு தான் இங்கே இருக்குது, அந்த அரேஞ்ச்மெண்ட்டு தான் பிக்சராக மாற்றி வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்களேன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ரெகார்டிங் த கிவன் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ட்ரூனா 1 by 1 படித்து பார்த்தாங்க சொல்லணும். T சிட்டிங் செகண்ட் டு லெஃப்ட் ஆஃப் S. T சிட்டிங் செகண்ட் டு லெஃப்ட் ஆஃப் S. நோ, ரைட் ஆஃப் S. ரைட் சைடு, அவங்க சொன்னது லெஃப்ட் சைடு. ஸோ ஃபஸ்ட் ஒன் ராங், பட் கேட்டது வந்து ட்ரூ. ஓகே, செகண்ட் T இஸ் எக்ஸாக்ட்லி பிட்வீன் O அண்டு P. T இஸ் எக்ஸாக்ட்லி பிட்வீன் O அண்டு P. செகண்ட் கரெக்டுங்க. நீங்கள் தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்துலாம் படித்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். பட் ஒன்ஸ் யூ கெட் த ஆன்சர் ஸ்டாப் பண்ணுங்கள். திஸ் ஆர் தட்டுன்னு ஏதாவது ஆப்ஷன் சொல்லி தான் நீங்கள் எல்லாத்தையும் படித்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஆன்சர் 2. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். how many person sitting, how many person இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு பேஸ் அவுட் சைடு. இதெல்லாம் கொஸ்டின் ஆன்சர் பண்ண வேண்டியதாக இல்லை, நீங்களே ஆன்சர் பண்ணலாம். ஆக்சுவலி அவுட் சைட் பேசிங் பாருங்களேன். 1 2 3%. ஓகேவா? ஸோ 3% பேசிங் அவுட் சைட். நெக்ஸ்ட்டு டஸ் நாட் பிலாங் டு இருந்தாலே ஆட் மேன் அவுட்டு. இந்த கிவன் ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் வித்தியாசமான ஆப்ஷன் நம்ம கண்டுபிடிக்கணுங்க. அது செக் பண்ணி பாருங்களேன். O இன்சைட் பேசிங். ஓகே, S இன்சைட் பேசிங், M ஆல்சோ இன்சைட் பேசிங் இருக்கா.
Q பாருங்க அவுட் சைட் பேசிங், N ஆல்சோ இன்சைட் பேசிங். ஸோ ஆன்சர் இஸ் Q. Q மட்டும்தான் அவுட் சைட் பேசிங், ஆல் அதர் இன்சைட் பேசிங். ஓகேவா? நெக்ஸ்ட்டு who among the following sit exactly S and Q counted from left side of S. S and Qங்க left side of சொல்கிறேன், இந்த பக்கம் கவுண்ட் பண்ணும் left side of. ஸோ S and Q left side கவுண்ட் பண்ணும்போது M only setting. ஓகேவா? நெக்ஸ்ட்டு what is the position of M with respect to R? M உடைய பிளேஸு ஆர்லேருந்து பார்த்தா. ஓகேவா? இங்கே கவுண்ட் பண்ணல, ஃப்ரம் ஆர் தானே சொன்னாங்க, இப்படி கவுண்ட் பண்ணோம். 1 2 3, தேர்ட் டு லெஃப்ட் ஆப்ஷன் 4. வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் M வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்? ஆர்லேருந்து பார்த்தா M எங்கே இருக்காரு, ஆர்லேருந்து செக் பண்ணும்போது M உடைய பிளேஸ் என்னன்னு சொல்லணும், தேர்ட் டு லெஃப்ட். ஓகேவா? ஸோ இந்த சர்க்கிள் ப்ராப்ளம்லாம் நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணிவிட்டு அந்த மெயின் பிக்சர் இருக்குது பாரு, பிகினிங்கில் சொன்ன பாரு இல்லையா, அதை நீ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்கள் வெப்சைட் ஆல்ரெடி ரெஃபர் பண்ணியிருக்கீங்களே, அதெல்லாம் ப்ராப்ளம் சால்விங் நிறைய இருப்பேன், நீங்கள் சால்வ் பண்ணாதாங்க வரும். நீங்கள் எந்த யூடியூப் சேனலை பார்த்து என்ன பார்த்துட்டு இருந்தாலும் சரி, அப்படியே முறைச்சி பார்த்தீங்கன்னா ஒன்றும் வராது. அந்த விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்களே ட்ரைகிராம் போட்டு ஆன்சர் பண்ணால் மட்டும்தான் வரும். சரியா? ட்ரை பண்ணி பாருங்களேன். தேங்க்யூ.